Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin amma ba'd. அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. இந்த இடத்தில் நாம் மார்க்கத்தை மாத்திரம் படிப்பதல்ல, அல்லாஹு தஆலா அவனை நினைவு கூறுகின்ற ஒரு சபையாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவை நினைவூட்டுகின்ற மலக்குமார்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட பாவங்கள் அல்லாஹுடைய நாட்டத்தால் இங்குள்ளவர்களுக்கு மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வெளியேறுகின்ற ஒரு சிறந்த ஒரு மஜ்லிஸாக, ஒரு இடமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய முதல் வகுப்பாக நாங்கள் பார்க்க போவது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சிறப்பு. சஹாபாக்களுடைய வரலாறு என்ற ஒரு பகுதியில் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சஹாபாக்களின் சிறப்பு சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு. இப்போ இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் என்னென்னா, சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கின்ற பொழுது, அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை தெரிந்து கொண்டுகின்ற பொழுது, அதே நேரத்தில் சில வரலாற்று பின்னணியிலே ஒரு சஹாபியை புகழ்ந்திருப்பார்கள். வீரமானவர் என்று சொல்லியிருப்பார்கள், இறையச்சம் உள்ளவர் என்று சொல்லியிருப்பார்கள், நற்குணம் படைத்தவர் என்று சொல்லியிருப்பார்கள். அப்ப எந்த வரலாற்று பின்னணியை வைத்து இது வருகிறது என்று நாங்கள் படிக்கின்ற பொழுது, எங்களுடைய மார்க்கத்திற்கு, எங்களுடைய இஸ்லாத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றதை போன்றும், எங்களுடைய இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு மிகவும் உதவியானதாகவும் இருக்கும் என்பதனால நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் தொடர்ந்தும் படிக்கணும். நாங்கள் எத்தனையோ கதைகளை படிக்கிறோம். சில நேரங்களில் அந்த வரலாறுகள் நடந்தும் இருக்காது, கற்பனையாகவும் இருக்கலாம். சிலவங்களுக்கு எப்படின்னா நாவல்கள் படிக்கின்ற ஆர்வம் இருக்கும், அந்த வளமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கொள்ளணும். எப்படி இஸ்லாமிய வரலாறுகளை நாங்கள் படிப்போம், எவ்வளவோ இருக்குது, ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் படிக்கலாம். யுத்தங்கள் என்று எடுத்துக்கொண்டா அப்படி படிக்கலாம், நபிமார்களுடைய வரலாறுகள் என்று ஒரு பகுதியை படிக்கலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகள் என்று படிக்கலாம், ஹலீஃபாக்களுடைய வரலாறுகள் என்று ஒரு பகுதியை படிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து எங்களுக்கு படிக்க முடியும். இப்படி படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஈமானை நாங்கள் மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு, மார்க்கத்தை அந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அதுதான் முக்கியம். இப்போ மார்க்கத்தை எல்லாரும் புரிஞ்சு கொள்வாங்க, ஆனால் மார்க்கத்தை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள், அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி கேட்டாங்க, அந்த குர்ஆன் வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், இவைகளை எல்லாம் நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய இஸ்லாத்தை ஒரு நிதானமான ஒரு முறையில், இல்லையா, அதில் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகாமல் ஒரு நிதானமான ஒரு நடுத்தரமான ஒரு முறையிலே எங்களுக்கு இஸ்லாத்தை படிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஹதீஸ் எத்தனை மட்டில் படித்தோம்? எத்தனைன்னு கேட்கல, எத்தனை மட்டில்? 3701 இல்லையா, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண இல்லை, நாங்கள் அந்த நம்பரை கேட்கல. எத்தனை ஹதீஸ் படித்தோம் நாங்கள்? 2 ஹதீஸா? 3. சரி சரி, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது 3704வது ஹதீஸ். இந்த பாடத்தில் 4வது ஹதீஸ், இந்த பாடத்தில் 4வது ஹதீஸ்.
இந்த ஹதீஸை வந்து சஅத் இப்னு உபைதான்னு சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறாரு ரஹிமஹுல்லா. ஜாஅ ரஜுலுன் இலா இப்னு உமர், ஒரு மனிதர் வாராரு. யார்கிட்ட வாராரு? இப்னு உமர். இவருடைய பேர் என்னது? அப்துல்லாஹ் இப்னு உமர். இவருடைய பேர் என்னது? அப்துல்லாஹ் இப்னு உமர். இவர்கிட்ட வாரார் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஸஅலஹு அன் உஸ்மான். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறார். ஃபதகர அன் மஹாசினி அமலிஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நல்ல செயல்களை, நல்ல சேவைகளை நினைவூட்டுகிறார்கள். எதை மாதிரி? தபூக் யுத்தத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவு செய்தது, அதே போன்று பீரு ரூமா, அந்த பீரு ரூமாவை வாங்கி முஸ்லீம்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்தது, இப்படி பல விடயங்களை யாரு சொல்றாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சரி, அப்ப சொன்ன நேரத்தில் சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, லஅல்லதாக்க யசூஉக், என்னது உங்களுக்கு பொறுத்து கொள்ளலாம் இருக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க, உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வந்தவர் யாரு? வந்தவர் யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டவர் யார்? அப்ப எங்களுக்கு இதுல வச்சு நல்லா விளங்குதா இல்லையா? யார் அவரு? சஹாபாக்களை பத்தி குறை தேடக்கூடியவர், சஹாபாக்களை பத்தி குறை பேசக்கூடியவர். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சிட்டாங்க. மரணிச்சதுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கேட்கிறாங்க. அப்ப இவர் கேட்கிற காரணம் என்னன்னா, ஏதாவது பிழையான செய்திகளை இவர் சொல்வாரு என்ற ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யறாரு, இவர் கேட்கிறாரு. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சொல்றாரு? அவர்களுடைய நலவுகளை சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, லஅல்லதாக்க யசூஉக், என்னது உங்களுக்கு அது வருத்தமாக இருக்குமே, அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துமே அப்படின்னு சொன்ன நேரத்தில் அந்த மனிதர் சொல்றார், கால நஅம், ஆமா அப்படித்தான், கவலை ஏற்படுத்துதுன்றார். அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅர்கமல்லாஹு பிஅன்ஃபிக், அல்லாஹ் உன்னுடைய மூக்கை நிலத்தில் பட வைப்பானாக, அப்படின்னு அல்லாஹ் உன்னை இழிவாக்குவானாக என்று சொல்றாங்க. சொல்லிட்டு பின்பு அந்த மனிதர் கேட்கிறாரு, அன் அலியின், யாரை பத்தி கேட்கிறாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கேட்கிறார். அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சொல்றாரு? ஃபதகர மஹாசின அமலிஹி, அவருடைய செயல்பாடுகள்ல நல்ல செயற்பாடுகள் அங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஹாதா ஹுவ பைத்துஹு, இதுதான் அவருடைய வீடு. கையை காட்டி சொல்றாங்க, அவுசத்து புயூத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் நடு வீடு தான் அவருடைய வீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, எதை சொல்ல வராங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருந்தாங்க, அதே நேரத்தில் அந்தஸ்துள்ளவர்களாகவும் இருந்தார்கள் என்ற செய்தியை யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, சும்ம கால லஅல்லதாக்க யசூஉக், உங்களுக்கு கவலை ஏற்படுத்துமே அப்படின்றான் அந்த மனிதர்கிட்ட. அதுக்கு கால அஜல், ஆமா கவலை ஏற்படுத்துதுன்றார். அப்ப சொல்லிட்டு கால ஃபஅர்கமல்லாஹு பிஅன்ஃபிக், என்னது அல்லாஹ் உங்களுடைய என்ன செய்யட்டும், மூக்கை நிலத்தில் பட வைப்பானாக, அப்படின்னா உங்களை இழிவாக்குவானாகன்னு சொல்லிட்டு, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்தலிக், நீங்க போங்க, ஃபஜ்ஹத் அலைய, என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு எதிராகவும் ஏதாவது சொல்லேலும்னா போய் சொல்லுங்க. ஃபஜ்ஹத் அலைய ஜஹ்தக், என்ன செய்யுங்க, எனக்கு எதிராகவும் எனக்கு என்னை பற்றியும் பிழையாக யார்கிட்ட சரி உங்களுக்கு சொல்ல முடியும் என்றா நீங்க என்ன செய்யுங்க, போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரியா? அப்ப சஹாபாக்கள் என்பவர்கள் யாரு? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், இல்லையா? அவர்களுடைய தோழர்கள். அப்ப அந்த தோழர்களை பற்றி குறை பேசுகின்ற மக்கள் எப்பயும் இருந்தார்கள், அந்த காலத்திலும் இருந்தார்கள். அப்ப அந்த காலத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டா இல்லையா? ஆரம்பித்து விட்டது. சரி, இப்ப இதுல சஅத் இப்னு உபைதான்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு தாபிஈ. யார் இவரு? தாபிஈ. தாபிஈன்னா யாரு?
சஹாபாக்களை கண்டவர்கள், சஹாபாக்களை கண்டவர்கள் நான் சொன்னோம். சரி, இப்போ இந்த ஹதீஸில் நாங்கள் என்ன விளங்கி கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் சஹாபாக்களுடைய நல்ல விடயங்களை மாத்திரம்தான் பேச வேண்டும். அவர்களுடைய நல்ல விடயங்கள், அவருடைய சிறப்புகள், அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள், அவர்களால் நடந்த நல்ல விஷயங்கள், அதே போல் அவர்கள் காரணமாக இருந்த நல்ல விடயங்கள், இவைகளை மாத்திரமே என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லிம் பேச வேண்டும். அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நடந்த சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை பற்றி அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பானா? என்கிட்ட கேட்பானா? உங்கள்கிட்ட கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்பானா? கேட்க மாட்டான். பொதுவாகவே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டால் அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் மேலே தூக்கிவிட்டு அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பிரச்சனையில் போட்டு புதைத்து விடக்கூடாது. அப்ப இந்த இவ்வாறு பேசக்கூடியவர்கள் யார்? யார் இவர்கள்? எல்லை மீறியவர்கள். இவ்வாறு ஒருத்தர் பேசுவாராக இருந்தால், சஹாபாக்களுடைய குறைகளை மற்ற மக்களிடத்திலே பேசி தெரியக்கூடியவராக இருப்பாராக இருந்தால், இவர் யார்? இவருடைய ஈமான், இவருடைய இஸ்லாம் என்பது கேள்விக்குறியாகவே காணப்படும். சரி, அல்லாஹ் சரியா, முஸ்லிம் பேர்ல தான் இருந்தார் கேள்வி கேட்டவர். சரியா, சரி. அப்ப இவர் என்ன செய்யறாரு? அப்ப இவர் சஹாபாக்களை பற்றிய நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும். சஹாபாக்களை பற்றிய அவங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனைகள், அவைகளை பற்றி நாங்க பேச தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அல்லாஹ் எங்கள்கிட்டையும் கேட்க மாட்டான், என்னது வேற யார்கிட்டையும் அவங்கள பத்தி கேட்க மாட்டான். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் அந்த அது தவறுகளாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடுவான்? மன்னித்து விடுவான். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, இப்படி முக்கியமான கொள்கை சார்ந்த விஷயங்கள் இல்லையா, பேசப்படக்கூடாத விஷயங்கள், தவறான விஷயங்கள் ஒரு ஆலிமுக்கு முன்னால் சொல்லப்படுகின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? இவைகளை தடுக்க வேண்டும். இல்லை, இது தவறு, இப்படி சொல்லக்கூடாது என்பதை தெளிவாக பேசக்கூடியவரோ அல்லது அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவரோ அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவாக விளக்குகிறது. இதுல என்ன சிறப்பு இருக்குது? யாருடைய சிறப்பு பத்தி பேசுகிறது? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பேசுறதோட யாருடைய சிறப்பும் இருக்குது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பும் இதில் இருக்கிறது. அப்ப இதுல சுருக்கம் என்னண்டா, இந்த ஹதீஸ்ல விளங்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னண்டா, சஹாபாக்களுடைய நல்ல விடயங்களை மாத்திரமே நாங்க பேச வேண்டும். அவர்களுடைய மற்றவைகள் எங்களுக்கு தேவையில்லை. தேவையா? எங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒருத்தர் பேசுவாராக இருந்தால் அவருடைய ஈமான், அவருடைய இஸ்லாத் ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன்டா, இன்றைக்கு இதை ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறான். சஹாபாக்கள் என்னது நல்லது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, என்னது எங்கேயாவது இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை கொண்டாந்து என்ன செய்யறது, அவர் அப்படி இருந்தாரு, இவர் இப்படி செஞ்சாரு, அவர் அப்படி செஞ்சாருன்னு சொல்லி காரணம் என்ன தெரியுமா? இதை சொல்லி அவங்கள மட்டம் தட்டி, சரியா, மட்டம் தட்டி அவங்க மூலமாக வந்த ஹதீஸுகளை அப்படியே தட்டி விடுறது. பின்னணி நோக்கம் இதுதான். இஸ்லாத்தை என்ன செய்யணும்? இஸ்லாத்தை அழிக்கணும். அழிக்கிறதுக்குரிய என்ன தடயங்கள், எப்படி அழிக்கிறதுக்குரிய காரணிகள் என்ன? நேரடியாக அழிக்க முடியாது. எங்க வரணும்? சஹாபாக்களை பத்தி பேசணும். இல்லாட்டி சஹீஹுல் புகாரியுடைய குறைகள், அதில் அப்படி இருக்குது, அதில் இப்படி இருக்குது, அவரும் ஒரு மனிதர் தானே, ஏன் அவரில் தவறு வராது? எப்படி அஸஹுல் குதுப் கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்துக்கு பின்னால எப்படி இதை மிகவும் சிறந்த வேதம் என்று சொல்வதெல்லாம் என்னது கேள்விக்குறியாக வச்சு மக்களை குழப்புறது. எதுக்காக வேண்டி குழப்புறது? மார்க்கத்தை தட்டுறதுக்கு அங்கிருந்து தான் வரலாம், நேரடியாக வரையலாது. இதுதான் அவங்களோட நோக்கம், இதுதான் அவங்களுடைய எண்ணம். நாங்கள் என்ன செய்ய மிகவும் தெளிவாக இருக்கணும். இப்படி பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய ஈமானில் குறை இருக்கிறது, அவருடைய இஸ்லாத்தில் குறை இருக்கிறது. மிச்சம் கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எங்களுடைய ஈமான் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, இது இன்றைய பாடத்துடைய முதலாவது ஹதீஸ், 3704வது ஹதீஸ். 3705வது ஹதீஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அன்ன ஃபாத்திமா. ஃபாத்திமா யாரு?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. ரைட். ஷக்கத் மா தல்கா மின் அஸரிர் ரஹா. இந்த திருகை கல் இருக்குது தானே, திருகை கல் என்னது? மாவரைக்கிறது இல்லையா? ஒரு கல் கீழே இருக்கும், இன்னொரு கல் மேலே இருக்கும். அதில் போட்டு என்ன செய்வாங்க, இப்படி திருப்புவாங்க, திருப்பி திருப்பி என்ன செய்வாங்க, மாவரைப்பாங்க. அப்போ இந்த திருகை கல்லுடைய அந்த திருகை கல்லு சுத்திரத்தால அவங்களுடைய கை என்ன செஞ்சு, கைகள்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சு. இதை என்ன செய்யறாங்கன்னா, இதை ஒரு 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 முறைப்பாடாக இவங்க சொல்றாங்க. யார்கிட்ட? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஃபஅத்தன் நபிய சபியுன். சபியுன்டா கைதிகள் வந்திருந்தாங்க. அப்ப கைதிகள் வந்தா அதுல ஒரு அடிமை என்ன செய்யலாம், இவங்களுக்கு உதவிக்கு எடுக்கலாம் என்ற அடிப்படையில் இவங்க என்ன செய்யறாங்க, அது ஒரு முறைப்பாடா சொல்றாங்க. இப்ப இத முறைப்பாடாக எடுத்துட்டு எங்க போறாங்க, ஃபந்தலகத், இவங்க போறாங்க. ஃபலம் தஜிதுஹு, எங்க போறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. அங்க போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இல்ல. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட இந்த முறைப்பாடை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. வந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த அந்த முறைப்பாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜா அன்-நபியு இலைனா, இப்போ அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எங்கள்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க. வகது அஹதுனா மதாஜிஅனா, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உறங்குவதற்காக வேண்டி தயாராகிட்டோம். ஃபதஹப்து லி அகூம, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ட நேரத்தில் நான் எழும்புவதற்கு நான் பார்த்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, நாங்கள் படுக்கைக்கு போய்த்தோம். அப்போ அவங்கள கண்ட உடனே நான் எழும்ப பார்த்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா மகானிக்குமா, நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே இருங்கேண்டா, அப்படியே நீங்கள் படுங்க, அப்படியே உறங்க, ஏதாவது சாஞ்சி கொண்டு இருந்தாங்க, அப்படியே இருங்கேண்டா. ஃபகஅத பைனனா, எங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் அவங்க உட்கார்ந்தாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. நடுவில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. சரி, அப்போ மகள் தானே, மகள் மருமகன். சரி, இப்போ இவங்க சொல்றாங்க, ஹத்தா வஜத்து பர்த கதமைஹி அலா சதுரி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பாதத்துடைய குளிர எனது நெஞ்சில் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு யார் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ அப்படி இருந்து கொண்டு, அவ்வளோ நெருக்கமாக இருந்து கொண்டு இவங்க சொல்றாங்க, அலா உஅல்லிமுகுமா ஹைரன் மிம்மா சஅல்துமானி, இப்போ எனக்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டீங்களே, அதை விட சிறந்ததொன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு சொல்றாங்க, இதா அகல்துமா மதாஜிஅகுமா, நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்று விட்டால் துகப்பிரா அர்பஅன் வ ஸலாசீன, நீங்கள் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்க. எத்தனை தடவை? 34 தடவை. வ துஸப்பிஹா ஸலாசன் வ ஸலாசீன, நீங்க சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள். வ தஹ்மதா ஸலாசத்தன் வ ஸலாசீன, நீங்க என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள் சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஹுவ கைருன் லகுமா மின் ஹாதிமின், உங்களுக்கு இது ஒரு பணியாளை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு தந்தை தனது மகளுக்கும் மருமகனுக்கும் கொடுக்கின்ற மிக முக்கியமான உபதேசம், மிக பெரிய ஒரு கிஃப்ட் தான் இல்லையா, பெரிய ஒரு கிஃப்டா இல்லையா, பெரிய ஒரு கிஃப்ட். சரி, இப்போ இதில் இந்த ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி, முதலாவது விஷயம், இன்றைய வாழ்க்கை நடைமுறையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இன்றைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது தந்தை அல்லது ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு குடும்ப தலைவர், அவரிடத்தில் ஒரு உதவி வருகின்ற பொழுது அந்த உதவியை அவர் முதலாவது யாருக்கு கொடுக்கணும்னு அவர் நினைப்பாரு, யாருக்கு?
தனது குடும்பத்தை தான் பார்ப்பார். அது ஒரு பொது உதவியாக இருக்கும். எப்படி இருக்கும்? பொது உதவியாக இருக்கும். பொதுவாக அந்த ஊருக்கு அந்த உதவி வந்திருக்கும், அல்லது அந்த நாட்டுக்கு வந்திருக்கும், அல்லது அந்த மக்களுக்கு வந்திருக்கும், அல்லது அந்த மக்களின் கஷ்டப்பட்டவர்களுக்கு வந்திருக்கும். அப்ப முதலாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன செய்வாங்க? குடும்பத்தில் யாருக்கு செய்யலாம், குடும்பத்தை எப்படி முன்னேற்றலாம், குடும்பத்துக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்புல தான் காணப்படுவாங்க. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வார நேரத்தில் அவங்க ஒரு விருந்தாளியை அழைப்பதை போன்று அழைத்து கொண்டு வருவாங்க. மனைவிமார்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய நடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடையை போன்றே இருக்கும், ஒத்ததாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கடைசி நேரத்தில் கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட ரகசியம் பேசினாங்க இல்லையா? அந்த ரகசியத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன? 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று என்ன சொன்னாங்க? உங்களுடைய தந்தையினுடைய அஜல் நெருங்கி விட்டதுன்னு சொன்னாங்க. இரண்டாவது என்ன சொன்னாங்க? குடும்பத்தில் நீங்க தான் முதலாவது வந்து சேருவீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நீங்க சுவர்க்கத்தின் பெண்களின் தலைவி என்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதான்னு கேட்டாங்க. அப்ப இவ்வளவுக்கு சிறப்புக்குரிய மகள், அந்த மகள் இல்லாத ஒன்றை கேட்கல. கைதிகள் இப்பொழுது தந்தையுடைய கையில் இருக்கிறார்கள். அந்த கைதிகளில் ஒருவரை தனது வேலையாளாக அமர்த்தி கொள்வதற்கு கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? கொடுக்கல. அதை விட சிறந்த இது உலகம். என்னது? உலகத்தின் பக்கம் திரும்பி விடக்கூடாது, உலகத்தின் பக்கம் எண்ணங்கள் பெய்த்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அதுக்கு மாற்று வழியை சொல்றாங்க. எப்படி தீர்ப்பு? இஸ்லாம் அதே போன்று நன்மைகள் பலது தருகின்ற விடயங்களை கொண்டு ஒரு தீர்ப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தீர்ப்பாக? நீங்க உறக்கத்துக்கு போனா நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹு அக்பர் 34, சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, மொத்தம் எத்தனை? 100. ரைட். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நாங்க விளங்கிக் கொள்ளணும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு காரணத்தை அடிப்படையா வைக்கிறாங்க. என்ன காரணம்? வீட்டில் வேலை செஞ்சு அதே போல என்னது திருகைக்கல்லை சுத்தி சுத்தி கைவலி, அந்த கைவலியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடம்பில் ஏற்பட்ட வலி என்னது? களைப்பு, அதை சொல்றாங்க. அதுக்கு மருந்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அப்ப நாங்க எங்களுடைய உடம்பு டயர்டா இருக்குது, வேலை பளுக்கள் காரணமாக, அல்லது இன்றைக்கு கடுமையான வேலை செஞ்சு உடம்பெல்லாம் என்ன இருக்குது? வருத்தமாக இருக்குது அப்படின்னா பேண்டோல போடுறதுக்கு முந்தி என்ன செய்யலாம்? இதை யோசிச்சு பார்க்கலாம். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு அழகிய மருந்து இல்லையா? மருந்தா இல்லையா? அழகிய மருந்து. அப்ப இது எங்களுக்கு நன்மையை தருவதோடு இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறது? எங்களுடைய வலியை போக்குவதற்கும் உதவியாக இருக்கும் என்பதை உலமாக்கள் இந்த ஹதீஸை வைத்து எமக்கு கூறுகிறார்கள். சரி, அடுத்த விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு, தனது குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தனது தோழர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு அழகிய தர்பியா கொடுக்கக்கூடிய, அழகிய நெறியை காட்டக்கூடிய, அழகிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருந்தாங்க இல்லையா? முதலாவது அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க விஷயங்கள், மார்க்கத்தை தொடர்ந்த விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துக்கு, அதாவது இஸ்லாத்தை எவ்வாறு அவன் அணுகிக் கொள்வது, இஸ்லாத்தின் மூலமாக எவ்வாறு அவன் நன்மை பெறுவது என்ற விஷயங்களைத்தான் முதலாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விடயங்களாக எங்களுக்கு பல வரலாற்று சம்பவங்கள்ல எங்களுக்கு பார்க்கலாம். சரி, அப்ப நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து இந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் 2 ஹதீஸ்கள் தான் இந்த பாப்ல இருக்குது. என்ன பாப் இது? என்ன பாடம்? என்ன பாடம் இது? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்தியில இன்னும் 2 ஹதீஸ்கள்
மாத்திரம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம்.